அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, இன்னைக்கு நம்முடைய ஓனரோ அல்லது நம்முடைய அம்மாவோ அப்பாவோ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்கா, எங்கள் அப்பா தான் இப்படி சொன்னாங்க, எங்கள் அம்மா தான் இப்படி சொன்னாங்க, இல்லை எங்களுடைய ஓனர் தான் இப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லி, இந்த தகவல் நம்முடைய ஓனருக்கு நம்முடைய வாப்பாக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க. சும்மா அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு பயங்கரமாக இருக்கும். இப்போ மனிதர்களுடைய கோபமே பிடிக்கும்னு சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாத ஒரு விஷயத்தை நாம் மார்க்கமாக சொல்வது, மனிதர்களுக்கு தீர்ப்பளிப்பதற்கு இது மிகப்பெரிய குற்றம். இதுக்கு பயந்துதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் ஜாம்பவான்கள்லாம் ஹதீஸ்களை குறைவாக அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஹதீஸே தெரியாதுன்னு கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தன் ஹதீஸே தெரியாதுன்னு நினைச்சா அவன் முட்டாளாவ. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த உம்மத்துல நபிமார்களுக்கு அடுத்தபடியாக ஆக சிறந்தவங்க, ஆக உயர்ந்தவங்க. ஆனா அவங்க ஹதீஸ்களை அறிவிப்பதை குறைச்சாங்க. ஏன்? அவங்க பயந்தாங்க. மார்க்கத்துடைய விஷயத்துல நாம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு தெளிவில்லாத ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வை பயந்து அவங்க குறைச்சிட்டாங்களே தவிர அவங்களுக்கு மார்க்கமே தெரியாது என்று சொன்னால் இது மிகப்பெரிய குற்றம். எனவே நமக்கு மார்க்கத்துடைய விஷயத்துல நமக்கு நாலேஜ் இல்லாத விஷயத்த நாம அதை தெளிவாக சொல்வது மிகப்பெரிய குற்றமாக இருக்கின்றது. அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன்.